அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே என்னென்ன சம்பவம் நடக்குதோ அவங்களுக்கு தெரியும். அதுமாதிரி போய் பூமிக்கு அடியில் இப்படி பார்ப்பாங்க, கப்பலில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. அங்கே சம்பாஷணை, உரையாடல், வாக்குவாதங்கள் நடந்து கொண்டு இருக்குது. யா அல்லாஹ், இவன் உலகத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான். யா அல்லாஹ், என்னை நிம்மதியாக தூங்க விடல, நிம்மதியாக சாப்பிட விடல. யா அல்லாஹ் அப்படி சொல்லி ஒரு மனிதன் பதில் சொல்கிறான். ஒருத்தன், என்னப்பா இது மாதிரி சொல்கிறான் உண்மையா? ஆமாம் யா அல்லாஹ், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நிம்மதியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதான் ஒத்திட்டானப்பா அப்படின்னு எல்லாத்தான் அவன்கிட்ட சொல்கிறாங்க. ஒத்து என்ன பண்ணுது? நான் நல்ல கஷ்டங்கள், நான் அடைஞ்ச கஷ்டங்களாக என்ன ஆகுது, மன உளத்தில் ஆளாயிட்டேனே, அதுக்கு அவங்க நம்ம நன்மையெல்லாம் என்கிட்ட வாங்கி, என்னப்பா நன்மையெல்லாம் கேட்குற கொடுக்குப்பா. யாரெல்லாம் என்கிட்ட இருக்கிற நன்மை நிறைய பேருக்கு வாங்கிட்டு போடல, இதேமாரி நிறைய பேருக்கு பாவம் பண்ணால் இருக்கிற நன்மையை வாங்கிட்டு போடல. இப்போ ஒன்றுமே இல்லையா அல்லா, என்ன அல்லா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அல்லா என்ன பண்ணுறான், அந்த மட்டும் சொல்கிறான். அப்படி இல்லைட்டா எட்டு இருக்க பாவம் இருக்க பாவச்சுமை அவன்கிட்ட கூடியா அல்லா. எப்படி என்னப்பா அவன் பாவச்சுமையை நீ சுமக்கிறியா? நன்மை தான் இல்லைங்கிற, அவன் செஞ்ச பாவத்தை நீ வாங்கிக்க. யாரெல்லாம் ஏற்கனவே செஞ்சால் அவனுக்கு என்ன பண்ணி என்ன பாவத்தை கொடுத்துருவானா, சுமக்க முடியல. யாரெல்லாம் பல்லா என்ன சொல்கிறான், அந்த குறை சொன்னால அவனை சொல்கிறான், சரி இந்த பார், வானத்தை ஓய்ந்து திரும்பி பார், மேலே பாரு, பக்கம் ஒரு கிராமம், எப்படிப்பட்ட கிராமம்னாக்க தங்கத்தான வைரத்தான ஒரு சொர்க்க மாளிகை இருக்குது. வைரத்தான சொர்க்க மாளிகை பாடுறா. பார்க்குறான், யாரெல்லாம் எவ்வளோ அழகான சொர்க்க மாளிகை. அது யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? போடுறான். இல்லை, உன்னுடைய சகோதரனை பாவம் பண்ணான்னு சொன்னல, உனக்கு குடைச்சல் கொடுத்தான்னு சொன்னல, அவனை நீ மன்னித்து விடு. அவனை மன்னித்ததாக இருந்தால் அந்த சொர்க்கம் உனக்கு தான். அந்த மலிங்கனான சொர்க்கம், தங்கத்தான சொர்க்கம், வைரத்தான சொர்க்கம் உனக்கு தான். ஏன்னா நான் மன்னிச்சிட்டேன். இல்லை அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறான். நான் மன்னிச்சிட்டேன். இல்லை அப்போ போகும்போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த நண்பனையும் அழைச்சிட்டு போ. யாரை குடைச்சல் கொடுத்தாங்கல்ல, அவனுடைய சகோதரனையும் நீ அழைச்சிட்டு போனான், அவனையும் அழைச்சிட்டு போனான் சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் எப்படி மிகப்பெரிய கிருபையாளன் என்பதை நீங்கள் எதில் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுத்தாலா ஒரு மனிதன் தப்பு பண்ணிட்டானாக்கா அவனை மன்னிச்சிரு, மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிரு. அதுவும் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் எந்த பாவத்தையும் மன்னிப்பு கேளுங்க, உனக்கு பாவ மன்னிப்பு போனுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷான் தான் கூறுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.